உங்களுக்கு முதல் உலகப் போருக்கு பின்னாடி தேச அரசுகள் உருவாக ஆரம்பிக்கிறது. இதே காலகட்டத்தில் மாண்டேக் சேம்ஸ் போர்டு அடிப்படையில் இரட்டை ஆட்சி முறை வருகிறது. ஆட்சி முறை முதல்ல ஆட்சி பகிர்வு வருது இல்லையா? அந்த ஆட்சி பகிர்வின் வரும் பொழுதுதான் என்ன விதமான ஆட்சியை நாம் எடுத்துக்கொள்வது, உருவாக்கி கொள்வது என்கின்ற சண்டை ஆரம்பிக்கும் பொழுது இந்த மிலிட்டன்ட் இந்துத்துவா அப்படிங்கிற தீவிரவாத இந்துத்துவ அரசியல் என்பது எழ ஆரம்பிக்கிறது. அதுலதான் இந்து மகாசபை, RSS போன்றவர்கள் இனிமேல் வரக்கூடிய ஆட்சி அதிகாரம் என்பது பார்ப்பனல் கையில் தான் இருக்க வேண்டும். மராத்திய பேஷ்வாக்களினோட ஆட்சி அமைப்பு முறையை தான் அவர் முன்வைக்கிறார். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. இப்ப கட்சியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இல்ல, இந்த மத நிறுவனங்கள் தானே, மத சார்பு நிறுவனங்கள் தான். இப்ப மத நிறுவனங்கள், மத சார்பு நிறுவனங்கள், ஜாதிய உயர் ஜாதி அமைப்புகள், அதனுடைய சிந்தனைகள். இங்க கஸ்தூரங்க ஐயங்கார்ல இருந்து இவங்க எல்லாருமே வந்து தொழிலாளர் உரிமைன்னு பேசுறாங்க. ஆனா இன்னொரு புறத்தில் என்ன பண்றாங்க, சனாதனத்தை பாதுகாக்கிறாங்க. புரியுங்களா? சுதேசியாவும் இருக்கலாம், வஉசி அவர்கள் சுதேசியா போராட்டமா அவர்கள் ஆதரிப்பாங்க, ஆனா வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேங்கிற இடம் இருக்கு இல்லையா? ரெண்டுமே இருக்கும் அவங்க கிட்ட. சனாதனவாதியாவும் இருப்பாங்க, சுதேசியாவும் இருப்பாங்க, இடங்க வருது. இது பாரதிக்கும் பொருந்தும். ஏன்னா பாரதியின் தொழிலாளர் உரிமையை பற்றி பேசி அதுதாங்க அந்த காலகட்டத்துக்குள்ள இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இது எப்ப ஒரு கான்கிரீட்டைஸ் ஆகுது, இது ஒரு வலுப்பற்ற உறுதிப்பாடான ஒரு கருத்தாக மாற ஆரம்பிக்குதுங்கிறது பிற்காலகட்டத்தில் வளர்ச்சி நிலையை அடையக்கூடிய காலகட்டத்தில் இருக்கு. இந்த இடத்துல சமூக சீர்திருத்த கருத்துக்கள் வருது இல்ல, அயோத்திதாச பண்டிதர், ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள், இவர்கள் எல்லாம் வேலை செய்கிறாங்கல்ல, அதோட ஒரு அதோட தன்னை இணைச்சுக்கல இல்ல. இதுதான் விமர்சன பூர்வமாக பாக்குறேன். அப்ப நீங்க சமுதாய சீர்திருத்த இயக்கங்களோடு உங்களை இணைத்துக் கொள்கிறீர்களா, அல்லது பார்ப்பனர் வகைப்பட்ட தேசிய இயக்கங்களோடு உங்களை இணைத்துக் கொள்கிறீர்களா? சரிங்களா? அந்த வகையில தான் நம்ம வந்து இந்த ஆய்வுகளை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். பாரதி இப்படிதான் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல நிற்கிது. இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.